ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல்கள் கூடவே டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட்டும் திருமலைக்கு தரிசனம் போறவங்களுக்கு தேவையான முக்கியமான சில இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இது போல டீடைலா வீடியோவா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்ல வரக்கூடிய அப்டேட்ஸை உங்களுக்கு இன்ஸ்டன்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் எல்லா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கும். நீங்க டெலிகிராம் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இன்ஸ்டன்டான இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதில் கிடைக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் திருமலைக்கு போனீங்கன்னா நீங்கள் அங்கே எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கூட அதில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ நிறைய பேர்த்துக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்னைக்கான தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற தகவல் பார்க்கலாம். கிளைமேட் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக மழை இருக்குங்க. ஸோ மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்களாம் போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போங்க. கிளைமேட் அப்படின்றது மழை அப்படின்றது தான் லேட்டஸ்டான அப்டேட்டாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேற்று தர்ஷன் பார்த்தவங்கன்னு பார்த்தோன்னா 66,449 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தர்ஷனத்தில் 2 கம்பார்ட்மெண்ட்டில் தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது டிடிடியோட அப்டேட்டு. இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்றனால மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, ஸோ சனி ஞாயிறு அதுக்கு அடுத்து விடுமுறை அப்படின்றனால பக்தர்களோட எண்ணிக்கை ஓரளவுக்கு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கு முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணுங்கள். எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரமும் 300 தரிசனத்துக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். சில டைம் நீங்கள் வெயிட்டிங் டைம் பார்த்தோன்னா ஒரு 2 மணி நேரம் 300 தர்ஷனுக்கு கூட வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில நேரம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஒரு 1 hour வெயிட் பண்ணிட்டு கூட அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு தரிசனத்துக்கு ஆகக்கூடிய நேரத்தோட அப்டேட். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் டெய்லியும் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஆதார் கார்டு இருந்தால் போதுமானது. ஒரிஜினலோ ஜெராக்ஸோ உங்களோட ஃபோனில் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் காட்டி வாங்கிக்கலாம். நீங்கள் ட்ரெயினில் போகிறவங்களா இருந்தால் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்க விஷ்ணு நிவாசத்தில் வாங்க முடியும். பஸ்ஸில் போகிறீங்கன்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட போகிறீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். டெய்லியும் விடிய காலையில் 2 மணிலேருந்து டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. நடைபாதையில் ஸ்ரீவாரிமட்டில் மட்டும் டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. இது அதுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன். அடுத்தது கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷன் அப்படின்ற அக்கமடேஷன் நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம். இதில் சிங்கிள் பர்சன்ஸ் கூட ஸ்டே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நம்மளுமே சொல்லியிருந்தோம் ஒரு சிலர் தனிநபருக்கும் ரூம்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தர்ஷன் போயிட்டு கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷனில் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்தாங்க சிங்கிள் பர்சனுக்கு. அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் சொல்லியிருந்தாங்க, எப்படி ரூம் எடுத்தாரு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. நான் நேற்று அதாவது 13/11/2024 புதன்கிழமை அன்னைக்கு ஆர்ஜித சேவா 2:30 மணிக்கு வைத்போற்சவ மண்டபத்தில் கலந்துக்கிட்டேன். பெருமாள் தரிசனம் 3:10க்கு சுபதம் வழியாக அனுமதிச்சாங்க. 4:20க்கு தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேன். மறுபடியும் பெருமாள் தரிசனம் பார்த்து வர்றதுக்கு லக்கிடி பதிவு செய்ய போயிருந்தாராம். 4:51க்கு பதிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு நபர் இலவச தரிசன கூட்டத்தை குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னனால நானும் வாங்க போவோன்னு சொன்னனால திரும்ப இலவச தரிசனம் நேரடி சர்வ தரிசனத்தில் போயிட்டு திரும்பியும் நான் நைட்டு 10 மணிக்கு சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு நாளே 2 தர்ஷன் பார்த்துருக்காரு. இந்த மாதிரி நீங்களும் போகிற அன்னைக்கு நேரடி சர்வ தரிசனம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நம்ம அதிலேயே ஒரு டைம் பார்க்கலாம். பட் வெயிட்டிங் டைம் அப்படின்றது அதிகமாக இருக்குன்னா நம்மளால் அதில் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நெக்ஸ்ட்டு கர்நாடகா பிரவாசி சௌதாவில் நான் உங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு ரூம் புக் பண்ணியிருந்தேன். தனி ஒருவருக்கு தான் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் தனி ஒருவருக்கு ரூம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ரூம் பதிவு செய்யும் ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் காவல்துறை கிட்ட போயிட்டு அனுமதி வாங்கிட்டு வாங்க. இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் போட்டு அவங்கள சொல்லுங்க. நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் ஃபார்மில் சைன் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும், என்னோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணி அவங்க பேசினதுக்கப்புறம் நான் டிக்ளரேஷன் ஃபார்மில் சைன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ரூம் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ யாரெல்லாம் இந்த கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷனில் ஆன்லைனில் இண்டிவிஜுவலாக புக் பண்ணிவிட்டு சிங்கிள் பர்சன் ஸ்டே பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா போனதுக்கப்புறம் சிரமப்படக்கூடாது இல்லையா. தனியாக இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ஸோ யார் என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கேட்டதுக்கப்புறம் நம்மக்கிட்ட டிக்ளரேஷன் வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது டிடிடிலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா பௌர்ணமி கருட சேவை பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டு தான்.
கார்த்திகை மாதத்துக்கான பௌர்ணமி கருட சேவை நாளைக்கு வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் மாட வீதியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மலையப்ப சுவாமிகளை கருட வாகனத்தில் தரிசனம் பண்ண முடியும். இல்லை நீங்கள் போகலை அப்படின்னா SVBC சேனலில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதத்துக்கான பௌர்ணமி கருட சேவை நாளைக்கு நடக்குது அப்படின்றது லேட்டஸ்டான ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக இருக்குது. நிறைய பேர் கேட்குற டவுட் அப்படின்னு பார்த்தோன்னா APSRTCயோட புக்கிங் பற்றி தான் கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி எந்த அஃபிஷியல் அப்டேட்டும் இது வரைக்கும் வரல. மேபி அதுக்கு முன்னாடி TTDயோட தர்ஷன் டிக்கெட் புக்கிங் கூட ஓப்பன் ஆகிரும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்போ அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் கால் பண்ணால் அவங்களுக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ரிப்பீட்டடாக சொல்கிறாங்களே தவிர எப்போ ஓப்பன் ஆகுன்றதுக்கான தகவல் எதுவுமே கிடைக்கல. APSRTCயில் ஓப்பனே பண்ண மாட்டாங்களான்னா கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். ஸோ எதனால் டிலே பண்ணுறாங்கன்றதும் தெரியல. ஸோ வெயிட் பண்ணுங்கள். மேபி வந்து இந்த மாதம் கடைசிக்குள்ளே எப்படியோ அப்டேட் ஆகிரும். ஏன்னா டிசம்பர் மாதத்தோட புக்கிங் தான் பெண்டிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு TTDயோட புக்கிங்குமே ஓப்பன் ஆகும். அதுவுமே நமக்கு இன்னொரு 1 or 2 டேஸில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. February மாதத்துக்கான புக்கிங்கு நீங்கள் பண்ணிக்கலாம். டிசம்பர் மாதத்துக்கான புக்கிங்கில் ஹோமம் டிக்கெட் மட்டும் வந்து ஓப்பன் ஆகும். இது ஆன்லைன்லேயும் கிடைக்கும், ஆஃப்லைன்லேயும் கிடைக்கும். ஆஃப்லைனில் காலையில் வந்து ஒரு 6 to 7 மணிக்குள்ளே நீங்கள் சில டைம் வந்து வீக்கெண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் காலையில் 5 மணிக்கெல்லாம் ரீச் ஆகிட்டால் கூட பிரச்சனை இல்லை. 7 மணிக்கு மேலே ஆன்லைன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் உள்ளே விட்டதுக்கப்புறமா ஆஃப்லைன் டிக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு ஹோமம் அட்டன் பண்ணிட்டு கூட நீங்கள் திருமலைக்கு போயிட்டு 300 ரூபா தர்ஷன் கியூ வழியாக சுவாமி பார்க்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் வந்து டெய்லியுமே இருக்குது. SST டோக்கன் கிடைக்கல, சப்போஸ் க்ரௌட் இருக்கும், ஃபேமிலியாக போகிறோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது சப்ஸ்கிரைபர் ஒரு சிலர் வந்து கேட்டிருக்க முக்கியமான டவுட்ஸ் வந்து பார்க்கலாம். அதில் நிறைய பேர் கேட்குறது வந்து இந்த APSRTC டிக்கெட் பற்றி தான் கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி எந்த அப்டேட்டும் இது வரைக்கும் வரல. நெக்ஸ்ட்டு வந்து நவம்பர் 23 வந்து 1 வயசுக்கு குறைவான குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறோம், அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்பெஷலான டேஸில் மட்டும்தான் இந்த தர்ஷன் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லா நாட்களுமே உங்களுக்கு தர்ஷன் வந்து அவைலபிள் இருக்கும். நீங்கள் தாராளமாக போகலாம். வைகுண்ட துவார தரிசனம், பிரம்மோற்சவம் இந்த மாதிரி நாட்களில் மட்டும்தான் இந்த சிறப்பு தரிசனங்கள் எல்லாம் கேன்சல். ஸோ மற்ற நாட்கள் எல்லாமே இருக்கும், நீங்கள் தாராளமாக போகலாம். அதுக்கு அடுத்து இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, டிசம்பரில் நாங்கள் வந்து தர்ஷனுக்கு போகிறதா பிளான் இருக்குது, 300 ரூபா டிக்கெட் வந்து கிடைக்கல, ஃபாரின்லேருந்து இப்போ தான் வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் NRIயாக இருக்கீங்க, இந்தியன் சிட்டிசனாக இருக்கீங்க, ஃபாரினில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் ப்ளஸ் நீங்கள் வந்து இங்கே ரீச் ஆன டேட்லேருந்து 30 நாளுக்குள்ளே உங்களோட பாஸ்போர்ட் காப்பி, அதே மாதிரி லோக்கலில் இருக்கக்கூடிய ID ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிட்டு 300 ரூபா தர்ஷன் கியூவில் ஆஃப்லைனில் NRI தர்ஷன் நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபாரின் நேஷனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட விசா காப்பி, பாஸ்போர்ட் காப்பி வச்சு 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா டைரெக்டாக ஆஃப்லைன் கவுண்டர்ஸ்லேயே 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம். இந்த தரிசனம் உங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க அவங்களும் வெளியிலேருந்து வந்திருந்தாங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இன்னொரு ஆப்ஷன். இல்லைனா ஹோமம் டிக்கெட் வந்து ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது அங்கப்பிரதட்சண டிக்கெட்டில் தர்ஷன் போன ஒருத்தவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, அதிகாலை 1 மணிக்கு நானும் என்னோட நண்பர் மற்றும் அவங்களோட 12 வயது மகன் 3 பேர் சேர்ந்து அங்கப்பிரதட்சணம் சிறப்பாக முடிச்சுட்டு 4 மணி டைமில் 4 மணிக்கு நாங்கள் வந்து தர்ஷன் பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேவையும் தர்ஷனமும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் சிறப்பாக வந்து தர்ஷன் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்லி மார்னிங்கில் போகிறதுக்கு நிறைய பேரை வந்து தள்ளி விடுறது அந்த மாதிரிலாம் எந்த இதுவுமே இருக்காது. நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு தர்ஷன் பார்க்கலாம். முடிஞ்சதுன்னா அங்கே பிரதர்ஷனம் ஆன்லைன்லேயே ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா SST டோக்கன் வாங்குறத ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வாங்குற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து நாளைக்கான ஸ்லாட்டும் அதே மாதிரி சனிக்கிழமைக்கான காலையோட ஸ்லாட்டும் கொடுப்பாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டு. இது வரைக்கும் APSRTCயோட அப்டேட்டும் அதே மாதிரி வைகுண்ட துவார தரிசனம் பற்றின எந்த அப்டேட்டும் வரல. வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.